நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம், பெண்ணில் ஆரம்பம். உணர்ந்தாலே ஆனந்தம், பரமானந்தம். புது பாதை காணவா, புது நீதி கேட்கவா, அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு, பல குணமது பெண்ணிலும் உண்டு. அதில் விளைவது ஆயிரமாகும், உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும், பல வகை கலை ஆனந்தம் கூறும். பல வகை மலர் மாலையாய் மாறும், குறைத்து மதிப்பு போடாதே. அலை பொங்கினால் நிலம் தாங்குமா, புயல் சீறினால் மரம் தாங்குமா. பெண் பொங்கினால் புவி தாங்குமா, பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். பவி, 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 பாருமா, என்ன ஆச்சு? இல்ல, பைக்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது இல்ல, நான் கரெக்டா தான் போனேன். எதிர்க்க ஒரு லாரி வந்து. உங்களை யார் பைக்ல போ சொன்னது? இல்லைங்க, எப்பவுமே இந்த மாதிரி ஆனது இல்லைங்க. நான் கரெக்டா தான் போனேன். மேடம், டாக்டர் வர சொன்னாங்க. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். டாக்டர், நான் சந்திரிகா, பேஷண்ட் பவித்ராவோட சிஸ்டர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. பவித்ரா மயக்கமா இருக்கா, அதனால ஒன்றும் பேச முடியல. ஜீவாவும் ரொம்ப நர்வஸாக இருக்காரு. ஆக்சுவலா என்ன ஆச்சு டாக்டர்? ஸ்பீடு தாம்மா. 2 பேரும் பைக்ல ஸ்பீடா போயிருக்காங்க. எதிரில் தண்ணி லாரி வந்திருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பையன் நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டான். ஏன்னா அவன் விழுந்த இடம் மணல் திட்டு. உன் சிஸ்டருக்கு சரியான அடிமா, அது ஸ்டமக் ஏரியால நிறைய ரத்தம் போயிருக்கு. ஸ்கேனிங், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும். பட் ஒன் திங்மா, அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். ஆமா, அந்த பையன் உங்க ரிலேஷனா? இல்ல, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல ஒன்னா படிச்சாங்க. மேபி அப்பா அது லவ்வா டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ரிசல்ட்லாம் வரட்டும், அப்புறம் கேஸை பத்தி எல்லாம் சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்னாச்சு?
டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னு கூலா இல்ல கேக்குறீங்களா? பாருங்க, தப்பு என் மேலதான். ஆனா நான் வேணும்னு எதுவுமே பைக்ல ஃபாஸ்டா போற அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? எத்தனை நாளா இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? இல்ல, எப்பவும் இப்படி ஆறுது இல்லைங்க. ஏதோ இந்த வாட்டி தெரியாதனமா. நான் எங்க வீட்ல என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஜீவா. சரிங்க, நான் வேணா உங்க வீட்ல வந்து பேசிப்பா. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது பாருங்க, நீங்க பணக்காரங்க. ஒரு பொண்ணோட பைக்ல சுத்துறது உங்களுக்கு சாதாரண விஷயம். ஆனா நாங்க மிடில் கிளாஸ். இதனால பாதிக்கப்படுறது பவியோட ஃபியூச்சர். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. என்னங்க இது? இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஆக்சிடென்டா இருக்கலாம். ஆனா பவித்ரா, எல்லா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. நான் எங்க வீட்ல எப்படி சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அப்பாவாவது பரவாயில்ல, எங்க அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. சரி, நான் எப்படியாவது சொல்லி சமாளிக்கிறேன். ஆனா நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகேயா? சரி. சுமித்ரா, வரேம்மா. ஜானகி, பேச்சு பழக்க வழக்கம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பமாக தான் தெரியுது. உன் பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோவை காட்டு. அவளுக்கு பிடிச்சிருக்கணுமே, அவள் தானே டிசைட் பண்ணணும். என்னம்மா? என்னம்மா, இந்த ஃபோட்டோவை பாரு. பையன் ஃபாரின்ல இருக்கான். உன் ஃபோட்டோ அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அநேகமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்பா கிட்ட அபிப்பிராயத்தை சொல்லிடுமா. இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ம். இங்க வாடா, வந்து உட்கார். என்ன ஏன்டா பார்க்குற? ஃபோட்டோவை பாரு, பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அப்பா என்றைக்குமே உன் இஷ்டத்துக்கு விரோதமாக நடந்துக்கவே மாட்டான். அது உனக்கு தெரியும்ல. நிதானமாக ஆறாமரை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எனக்கும் அம்மாவுக்கும் பையனுடைய ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் டிசைட் பண்ண வேண்டியது நீ தான். அதில் நான் தலையிட மாட்டேன். என் பொண்ணுக்கு எல்லாரும் ரொம்பவும் சாதாரணமாக வாழ்ந்துடக்கூடாது, சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவன் நான். அப்பா, உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக நான் அப்படி பேசல. நீ குத்தி காட்டுறேங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா. ஒரு அப்பா தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தான் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அதே மாதிரி தான் நானும். உங்கள் 4 பேருக்குமே கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானேம்மா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு எதையுமே மறைக்க தெரியல. மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுறேன். இதான் உன்னோட இந்த நல்ல குணத்துக்காகத்தான் உனக்கு நான் நல்ல நல்லவரனா பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. உங்கள் 4 பேரையுமே பெற்றவன் நான் தான். அதில் ஒத்தி தைரியசாலியாக இருக்கா, ஒத்தி பயப்படுறா. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அப்பா, இதை பாருமா, இந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எப்படியாவது போராடியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடுறேன். போதுமா? தேங்க்ஸ்பா. டேஸ்டா இருக்க. டிஃபன்லாம் நீ தான் பண்றியாம்மா? ஆமா மாமா. டிஃபன்லாம் நல்லா தான் பண்ற. பேரனை தான் பெத்து கொடுக்க மாட்டேன்ற. காமாட்சி, உங்ககிட்ட ஒரு போட்டோ கொடுத்தனே, எடுத்துட்டு வா. என்ன போட்டோப்பா? டேய், உனக்காக ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கேன்டா, அவளோட போட்டோ. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா, ஒரு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அப்போ 3வது அண்ணி ரெடி. டேய், போட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்டா. சாப்பிடு, என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? பொண்ணு ரொம்ப களையா இருப்பா. அவங்க அப்பா எனக்கு நீண்ட நாள் ஃப்ரெண்டு. நாங்க சம்பந்தம்லாம் பேசி முடிச்சிட்டோம். நீ அந்த போட்டோவை பார்த்து ஓகேன்னு சொன்னா உன் போட்டோவை அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். உன் போட்டோவை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ. அண்ணி நான் பார்க்கல, எனக்கு கொடுங்க அண்ணி. அண்ணி நான் பார்க்கணுமா? என்ன என்கிட்ட கொடு நீ. ஒரே தடவை பார்த்துற. அண்ணி என்ன நீ விளையாட எனக்கு தர போறீங்களா இல்லையா? அண்ணி, நான் பார்க்கணும். குடு. பொண்ணு பேரு லலிதா, நல்லா படிச்சிருக்கிறா. அதே நேரத்தில் அடக்கொடக்கமான பொண்ணு, லட்சணமான பொண்ணு. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு மாமா. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சதான் நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. என்ன மாமா? மூத்த மருமக தான் 2ம் பொண்ணா பெத்து கொடுத்துட்டா. நீ ஒருத்தியாவது பேரனை பெத்து கொடுப்பேன் நம்பிக்கையில் இருக்கிறேன். சோமு, ஜானகி சாம்பார் ஊத்தி சொல்லு. கொழுப்புடி உனக்கு. இந்தா.
போதும் போதும் போ. சட்னி வேணுமா? வாமா சந்திரிகா, கொஞ்சம் சாம்பார் உங்ககிட்ட ஒரு ஊத்தவா? முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? நம்ம பங்குஜ மாமி சொன்னாங்களே, அந்த வரனை போய் பார்த்தம்மா. பையனோட ஃபோட்டோ கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சுமித்ராவுக்கும் பிடிச்சிருக்கு. நீ பார்த்து உன் முடிவு சொல்லிட்டினா மேற்கொண்டு பேசலாமா? சுமிக்கு பிடிச்சிருக்கா? இந்த பவித்ராவும் வந்துட்டான்னா இப்பவே எல்லாரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணிடலாம். அம்மா வெங்க காணோம். இப்போ வரன் இருந்தாங்க. அம்மா, அவ உன்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்லம்மா. ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா அவ ஃப்ரெண்ட் வீட்ல தங்கி இருந்துட்டு வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருந்தாமா. நம்ம வீட்ல ஃபோன் இருக்கு. இங்க ஃபோன் பண்ணி சொல்றதை விட்டுட்டு எதுக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணணும்? வர வர அவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. அது லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, இன்னும் எந்திரிக்கலையா? 6 மணிக்கே குளிச்சு பளிச்சுன்னு இருப்ப. மணி 9 போகுது, இன்னும் எந்திரிக்காம இருக்க. ஆ? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜுரம் அடிக்குதானே? டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல, வீட்டுக்கு போகணும். எந்த வீட்டுக்கு போகணும்? அம்மா வீட்டுக்கு. என்ன திடீர்னு? பயம் வந்துருச்சு. திடீர்னு பயம் வந்துருச்சு. ஏன், கனவு ஏதாவது கண்டியா? ம்ஹும். உங்க அப்பா நேத்து பேசுனதை நினைச்சு பார்த்தேன். பயம் வந்துருச்சு. பயத்தோட ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இருந்தா அது குழந்தைக்கு ஆகாது. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. ஏங்க, உங்க அப்பா சொல்ற மாதிரி ஆம்பளை குழந்தை பிறக்கிறது நம்ம கையிலயா இருக்கு? உங்க அப்பா பேசுனதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாங்க, ப்ளீஸ், இந்த டெலிவரி எங்க வீட்லயே இருக்கட்டும். இங்க பாரு லட்சுமி, அந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தா தான் நீ பயப்படணும். நீங்க சொல்லியிருந்தா கூட நான் பயந்திருக்க மாட்டேன். ஏன்னா உங்க மனசு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க அப்பா அப்படி இல்லையே. நான் மட்டும் பொம்பளை பிள்ளை பெத்தன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா என்ன கொன்னாலும் கொன்னுடுவாரு. லக்ஷ்மி, நீ எதுக்கு வீணா பயப்படுற? நீ என்ன நம்பி வந்தவ, நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா? நான் உங்களோட வாழ வந்தவதா, ஆனா என் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்கு. நீ எதுக்கு கண்டதை நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிற? அது பிறக்க போற நம்ம குழந்தைய தான் பாதிக்கும். உனக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்கு கவலைப்படுற? நான் வெளியில போயிட்டேன்னா சாப்பிடாம இப்படியே படுத்துக்கிட்டு இருப்ப. முதல்ல வந்து சாப்பிடவா. புள்ளத்தாச்சி பொண்ணு சாப்பிடாம இருக்க கூடாது. சொன்ன பேச்சு கேளு, வா. வாமா, நான் சொல்றேன்ல, வா. பாத்து.
என்னடா தனியா தலை மட்டும் வருது, வாழை காணமேன்னு நினைச்சேன். என்ன கொஞ்சம் லேட்டு, ஆனா வாழை வந்து சேர்ந்துருச்சு. டேய், அனாவசியமா நீ என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்ற, ஜாக்கிரதை. டேய், இதே டயலாக் கூடி சீக்கிரம் நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். மரியாதையா பேசு. ஏய், நீ மரியாதை கூடா. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி மோதுனா அவ்வளவுதான். என்னடா என்ன நினைச்சிருக்க? என்னடா என்ன பண்ணுவ? என்னடா என்ன பண்ற நீ? நான்சென்ஸ். டேய், நான் உன் ரூட்ல கிராஸ் பண்ணல, நீ தான் என் ரூட்ல கிராஸ் பண்ற. நான் நினைச்சேன்னா 5 நிமிஷத்துல இதே ஸ்பாட்ல வேண்டாம் நீ இருக்க மாட்ட. டேய், இன்னும் 24 மணி நேரத்துல உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னால சொல்லதான் முடியும், என்னால செய்ய முடியும். பாக்குறியா? டேய், என்கிட்டயே சேலஞ்சா? பார்க்க தானே போற, போடா போ. அதான் வெயிட் பண்றாங்களே, போய் ஹெல்ப் பண்ணு. ஏய், போடா, பேச வந்துட்டான். ஹாய் சந்திரிகா. ஹாய், என்னாச்சு? என்ன பிரச்சனை? உங்களை பார்த்துட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தேனா, வழியில ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டான். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆமா, உங்க வண்டிக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, பெட்ரோல் நிறைய இருக்கு, நல்லதா வந்துட்டு இருந்தது, திடீர்னு நின்னு போச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? பேட்டரியில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் மெக்கானிக் ஃபோன் பண்ணி வந்து பார்க்க சொல்றேன். வாங்க, நம்ம வண்டியில போலாம், நான் ட்ராப் பண்றேன். நீ சந்திரிகாவை ஃபாலோ பண்றத என்னையோட நிறுத்திக்கணும். இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சதை எப்போ முடிக்காம விட மாட்டேன். இங்க பாரு, நீ சந்திரிகாவை மறுபடியும் ஃபாலோ பண்ணினா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட வேண்டி வரும். என்னடா பயமுறுத்துறியா? உண்மையை சொன்னா உனக்கு பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். அட போடா, உன்ன மாதிரி 1000 பேரை நான் பார்த்துருக்கேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்போ நீ முடிவே பண்ணிட்டல்ல? டேய், உன்னை விட 2 வருஷம் 3 மாசம், கிட்டத்தட்ட 820 நாள் நான் பெரியவன். நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஓஹோ, நீ அப்படி வரியா? ஏண்டா, கூட போறத இந்த தம்பி மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா?
நடு ரோட்ல அந்த சந்திரிகா முன்னாடி நீ எனக்கு அட்வைஸ் பண்ணல போடா. டேய் அண்ணன் நீ எனக்கு மரியாதை கொடுத்தியா? மரியாதை உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அந்த சந்திரிகாவை நீ உண்மையிலேயே காதலிக்கிறதா இருந்தா நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். உனக்கு நான் அட்வைஸே பண்ணல. நாம ஏற்கனவே பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனம். இதுல என்னைக்கு கம்பி என்ன போறோமோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்ப்பா, இந்த தம்பியோட ஹெல்ப் இல்லாம உன்னால அந்த சந்திரிகாவை தொடக்கூட முடியாது. அதுக்காக ஒரு நல்ல பிளானோட வந்தா நீ ரொம்ப பெருசா பந்தா கட்டுறியா? போடா உட்கார்றா டேய். தம்பின்னா தம்பி தான், தங்க கம்பி. சொல்றக்க நான் என்ன ஐடியா? அப்படி வா. இப்ப நீ என்ன பண்றனா, சூப்பர்ரா.